Welcome to NEET Physics Tamil 11th Physics Mechanical Properties of Fluids. Question number 10.3. Fill in the blanks using the words from the list appended with each statement. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஏ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் ஜென்ரலி டேஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். லிக்விட்ஸோட சர்ஃபேஸ் டென்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற போது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. பி விஸ்காசிட்டி ஆஃப் கேசஸ் டேஷ் வித் டெம்பரேச்சர் வேரஸ் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் டேஷ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். கேசஸோட விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற போது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. அதே சமயம் லிக்விட்ஸோட விஸ்காசிட்டி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுற போது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. சி for solids with elastic modulus of rigidity the shearing force is proportional to dash, while for fluids it is proportional to dash, shear strain or rate of shear strain. Solids அதுக்கு ஒரு elastic modulus of rigidity இருக்கிற போது அது மேலே ஆக்ட் பண்ணுற ஷியரிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெயினா ஆர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினா. அதே சமயம் ஃப்ளூயிட்ஸுக்கு அதே ஷியரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெயின் ஆர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். சப்டிவிஷன் டி ஃபார் எ ஃப்ளூயிட் இன் எ ஸ்டெடி ஃப்ளோ த இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ ஸ்பீட் அட் எ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோஸ் டேஷ், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் பெர்னூலிஸ் பிரின்சிபல். ஸ்டெடி ஃப்ளோவில் போகிற ஒரு ஃப்ளூயிட்டுக்கு அது ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு குறுகலான ஓப்பனிங் வழியாக போகிற போது அதோட ஃப்ளோ ஸ்பீடு அதிகமாகிறது எதிலிருந்து ஃபாலோ ஆகுது, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் பெர்னூலிஸ் பிரின்சிபல். இந்த ரெண்டில் எது வந்து அந்த இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ ஸ்பீடை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இ ஃபார் த மாடல் ஆஃப் எ பிளேன் இன் எ விண்ட் டனல் டர்புலன்ஸ் அக்கர்ஸ் அட் எ டேஷ் ஸ்பீட் ஃபார் டர்புலன்ஸ் ஃபார் என் ஆக்சுவல் பிளேன் கிரேட்டர் ஆர் ஸ்மாலர். விண்ட் டனல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பெரிய டியூப்லர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே வந்து பெரிய பெரிய ஃபேனை வச்சு ஹை ஸ்பீடில் வந்து விண்டு ப்ளோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி விண்டு டனலில் மாடல் ஆஃப் எ பிளேனை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவல் ஃப்ளையிங் கண்டிஷனில் ஸ்கையில் வந்து ஃப்ளை ஆகிற போது எந்த மாதிரி அதை ஆக்ட் பண்ணுவோம் அதை வந்து இந்த விண்டு டனலில் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டு டனலில் மாடல் ஆஃப் எ பிளேனுக்கு என்ன ஸ்பீடில் டர்புலன்ஸ் வரும் கம்பேர் டு ஒரு ஆக்சுவல் பிளேன் ஸ்கையில் ஃப்ளை ஆகிற போது டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணுற ஸ்பீடு கம்பேர் பண்ணுற போது இந்த விண்டு டனலுக்குள்ளே இருக்கிற பிளேனுக்கு டர்புலன்ஸ் வந்து என்ன ஸ்பீடில் அக்கர் ஆகும், கிரேட்டர் ஸ்பீடா ஸ்மாலர் ஸ்பீடா கம்பேர் டு தி ஸ்பீடு for turbulence for an actual plane. Answers. A. The surface tension of a liquid is inversely proportional to temperature. Subdivision B. Increases, decreases. Subdivision C. Shear strain, rate of shear strain. D. Bernoulli's principle. E. Greater. Let us combine the answers with the question. Surface tension of liquids generally decreases with temperature. Viscosity of gases increases with temperature, whereas viscosity of liquids decreases with temperature. C. For solids with elastic modulus of rigidity, the shearing force is proportional to shear strain, while for liquids it is proportional to rate of shear strain. D. For a fluid in a steady flow, the increase in flow speed at a constriction follows Bernoulli's principle. இதில் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து ஃபாலோவுடு த்ரூ அவுட். ஸோ இந்த கேஸில் ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. பட் த இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ ஸ்பீடு வந்து பெஸ்ட் எக்ஸ்பிளைன்டு பை பெர்னூலிஸ் பிரின்சிபல். இ ஃபார் த மாடல் ஆஃப் எ பிளேன் இன் எ விண்ட் டனல் டர்புலன்ஸ் அக்கர்ஸ் அட் எ டேஷ் ஸ்பீட் ஃபார் டர்புலன்ஸ் ஃபார் என் ஆக்சுவல் பிளேன் கிரேட்டர் ஸ்பீட் பிகாஸ் இன் எ விண்ட் டனல் டியூ டு கண்ட்ரோல்டு சிமுலேஷன்ஸ் external disturbances are not there, whereas for an actual plane external disturbances also contribute to turbulence. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் வந்து விண்டு டனலுக்குள்ளே இருக்கிற பிளேனுக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாததால் இங்கே வந்து கிரேட்டர் ஸ்பீடில் தான் நமக்கு டர்புலன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேஸில்
எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இல்லாதனால கிரேட்டர் ஸ்பீடில் தான் டர்புலன்ஸ் ஜென்ரேட் ஆகும். வேறஸ் ஆக்சுவல் பிளேன் அட்மாஸ்பியரில் ஃப்ளை ஆகிற போது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸும் டர்புலன்ஸு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால் இதில் டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணுற ஸ்பீடை விட விண்டு டனலுக்குள்ளே இருக்கிற பிளேனுக்கு டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணுற ஸ்பீடு அதிகமாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். Question number 10.4 explain why. A. To keep a piece of paper horizontal, you should blow over it, not under it. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டை ஃப்ரீயாக தொங்க விட்டுட்டு அதை ஹரிசாண்டலாக கொண்டு வரணும்னா அந்த பேப்பருக்கு மேலே வந்து காற்றை ஊதணுமா, அதற்கு கீழே வந்து ஊதணுமா? B. When we try to close a water tap with our fingers, fast jets of water gush through the openings between our fingers. ஒரு வாட்டர் டேப்பில் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஃபிங்கர்ஸை வச்சு க்ளோஸ் பண்ண பார்த்தோம்னா ஃபிங்கர்ஸுக்கு இடையில் இருக்கிற கேப் வழியாக வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக கஸ் ஆகும், பீச்சி அடிக்கப்படும். சி. தி சைஸ் ஆஃப் த நீடில் ஆஃப் எ சிரிஞ்ச் கண்ட்ரோல்ஸ் ஃப்ளோ ரேட் பெட்டர் தேன் த தம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ டாக்டர் ஒயில் அட்மினிஸ்ட்ரிங் ஏன் இன்ஜெக்ஷன். டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற போது அந்த இன்ஜெக்ஷன் நீடிலிருந்து மருந்து வர்ற ஃப்ளோ ரேட்டு வந்து நீடிலோட சைஸ் வந்து பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுது கம்பேர் டு தம் ப்ரெஷர் ஆஃப் தி டாக்டர். டாக்டர் வந்து கொடுக்குற தம்போட ப்ரெஷரை விட நீடில் சைஸு தான் வந்து அந்த மருந்து வெளியே வர்ற ஃப்ளோ ரேட்டை பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. டி. எ ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் எ ஸ்மால் ஹோல் இன் எ வெசல் ரிசல்ட்ஸ் இன் எ பேக்வார்டு த்ரஸ்ட் ஆன் தி வெசல். ஒரு பாத்திரத்தில் இருக்கிற சின்ன ஹோல் வழியாக அதன் உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து வெளியே வர்ற போது அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு பேக்வார்டு த்ரஸ்ட்டை கொடுக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இ. எ ஸ்பின்னிங் கிரிக்கெட் பால் இன் ஏர் டஸ் நாட் ஃபாலோ எ பேரபாலிக் ட்ரெஜெக்டரி. கிரிக்கெட் பாலை வந்து பவுல் பண்ணுற போது சில பவுலர்ஸ் வந்து அதை ஸ்பின் ஆகி போகிற மாதிரி பவுல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின் ஆகி போகிற பால் வந்து பேரபாலிக் ட்ரெஜெக்டரியை வந்து ஃபாலோ பண்ணாது. ஸ்பின் ஆகாமல் போகிற பால் வந்து ஜஸ்ட் லைக் எ நார்மல் ப்ரொஜெக்டைல் வில் ஃபாலோ பேரபாலிக் ட்ரெஜெக்டரி. ஸோ எதனால் வந்து இந்த ஸ்பின்னிங் கிரிக்கெட் பால் வந்து பேரபாலிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஹியர் ஏர் இஸ் blown over a piece of paper and the paper is kept horizontal. இங்கே கொஞ்சம் லென்த்தி பேப்பர், இது மேலேயும் ஊதுற போது that is kept horizontal. So the lengthy paper initially is hanging downward. Now on blowing air over it, it becomes horizontal. This is because when air is blown over air due to high wind velocity, low pressure will develop. Due to low pressure, this will be observed upwards. So, to keep a piece of paper horizontal, you should blow over, not under it. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து ஹரிசாண்டலாக வச்சுக்கணும்னா அந்த பேப்பருக்கு மேலே வந்து காற்றை ஊதணும், அதுக்கு கீழே ஊதுனா அந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஆகாது. When blown over it, low pressure maintained over it and high pressure maintained below it, keeping the paper to rise and remain horizontal. ஸோ காற்றை வந்து பேப்பருக்கு மேலே ஊதுற போது மேலே வந்து லோ ப்ரெஷரும் பேப்பருக்கு அடியில் ஹை ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகும். இதனால் பேப்பர் வந்து அப்வார்டு ரைஸ் ஆகி ஹரிசாண்டலாக இருக்கும். பி. வென் வி ட்ரை டு க்ளோஸ் எ வாட்டர் டேப் வித் அவர் ஃபிங்கர்ஸ், ஃபாஸ்ட் ஜெட்ஸ் ஆஃப் வாட்டர் கஷ் த்ரூ தி ஓப்பனிங்ஸ் பிட்வீன் அவர் ஃபிங்கர்ஸ். ஒரு வாட்டர் டேப்பில் தண்ணி வர்ற போது அதை ஃபிங்கர்ஸை வச்சு க்ளோஸ் பண்ண பார்த்தோம்னா ஃபிங்கர்ஸுக்கு இடையில இல்லை ஃபிங்கர்ஸுக்கும் வாட்டர் டேப்புக்கும் இடையில இருக்கிற கேப் வழியாக தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக பீச்சி அடிக்கும், கஸ் அவுட் ஆகும். திஸ் இஸ் எஸ் பர் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஆன் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர் ஆன் ரெடியூசிங் தி ஓப்பனிங் ஆஃப் தி டேப், ஏரியா டிக்ரீசஸ் அண்ட் ஸோ velocity increases or speed of the water jet increases. C. The size of the needle of a syringe controls flow rate better than the thumb pressure exerted by a doctor
while administering an injection. டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற போது அவர் தம் ப்ரெஷரை வந்து சேஞ்ச் பண்ணி ஃப்ளோ ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை விட நீடிலோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். த ஃப்ளோ வெலாசிட்டி இஸ் given by equation of continuity. For a given pressure, size of the needle controls the flow rate. Flow velocity related to equation of continuity. ஒரு given pressureக்கு நீடில் சைஸ் வேரி ஆகிற போது ஃப்ளோ ரேட் வேரி ஆகுது. ஸோ டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுற போது ஜஸ்ட் அவர் தம்பை வச்சு சிரிஞ்ச தள்ளி நீடில் வழியாக மருந்தை வெளியேற்றுறாரு. அப்போ வந்து அவர் தம் ப்ரெஷர் வந்து ரொம்ப வேரி பண்ண முடியாது, ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் புஷ் பண்ண போகிறாரு. பட் நீடில் வந்து வேறு வேறு சைஸ் யூஸ் பண்ணால் நீடில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ ரேட் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். டி, எ ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் எ ஸ்மால் ஹோல் இன் எ வெசல் ரிசல்ட்ஸ் இன் எ பேக்வார்டு த்ரஸ்ட் ஆன் த வெசல். ஒரு பாத்திரத்தில் சம் ஃப்ளூயிட் இருக்கிற போது அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டோம்னா அந்த ஹோல் வழியாக ஃப்ளூயிட் வில் ஃப்ளோ அவுட். அந்த மாதிரி அது வெளியே வர்ற போது அது பாத்திரத்து மேலே வந்து ஒரு பேக்வார்டு த்ரஸ்ட், பின்னோக்கிய ஒரு புஷ் கொடுக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. as the fluid flows out of the vessel with high speed and hence with high momentum, the vessel gets a backward thrust. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்மால் ஹோல் வழியாக ஹை ஸ்பீடில் வர்ற போது தட் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹை மொமெண்டம் ஆல்சோ. தென் மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை ஆகும். அதனால் வெசல் வில் கெட் எ பேக்வார்ட் த்ரஸ்ட். திஸ் இஸ் as per conservation of momentum since there is no external force. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லாதனால as per conservation of momentum, as fluid flows out, vessel should get backward thrust. Hence, initial zero momentum should be maintained after water flows out of the small hole. ஸோ இனிஷியலாக வாட்டர் ஸ்டேஷனரியாக இருக்கிற போது ஜீரோ மொமெண்டம், அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக வாட்டர் வெளியே ஃப்ளோ ஆகிற போது தட் இஸ் ஹேவிங் a high momentum in the flow direction. அதனால் to maintain zero momentum, the vessel should get a backward thrust or momentum in the opposite direction. That's why the vessel will get a backward thrust. E, a spinning cricket ball in air does not follow a parabolic trajectory. ஸ்பின் ஆகி போகிற கிரிக்கெட் பால் வந்து பேரபாலிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுறது இல்லை. The spinning ball makes both rotational and translational motion. Spinning ball வந்து not only forward movement by translational motion, also it is rotating, that is spinning. It gets an upward lift and hence follows a curved path and not parabolic path. So due to combination of rotational and translational motion, ball will get an upward lift. அதனால் வந்து அது கர்வ்டு பாத்தில் போகும், நாட் பேரபாலிக் பாத். சி ஃபிகர் இன் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ பால் வந்து பவுல்டு டுவார்ட்ஸ் தி ஸ்டம். ஸோ பாலோட டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இஸ் டுவார்ட்ஸ் தி ஸ்டம் இன் திஸ் டைரக்ஷன். அதே சமயம் அது ஸ்பின் ஆகிற போது டாப்பில் வந்து டுவார்ட்ஸ் தி ஸ்டம், பாட்டமில் அவே ஃப்ரம் தி ஸ்டம். ஸோ டாப்பில் வந்து ஸ்பின்னிங் டைரக்ஷனும் பாலோட நெட் மோஷன் டைரக்ஷனும் சேம். அதனால் வந்து இங்கே high speed. இங்கே வந்து translational motion towards the stem, whereas rotational motion is opposite to the stem. Therefore, இங்கே வந்து low speedல தான் மூவ் ஆகும். ஸோ இங்கே low speed, இங்கே high speed. Therefore, இங்கே low pressure, இங்கே high pressure. Due to the pressure variation, low pressure here and high pressure here, the ball will be lifted upwards. அதனால் இது வந்து ஒரு கர்வ்டு பாத்தில் போய் அதுக்கப்புறம் ஸ்டம்பை ரீச் ஆகும். திஸ் இஸ் கால்டு மேக்னஸ் எஃபெக்ட். Question number 5. A 50 kg girl wearing high heel shoes balances on a single heel. ஒரு கேர்ள் வந்து ஹை ஹீல் ஷூ அணிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஒத்த காலில் பேலன்ஸ் பண்ணுறாங்க வித் தட் ஹை ஹீல். அந்த கேர்ளோட மாஸ் 50 kg. The heel is circular with a diameter 1.0 cm, like this small circle.
but not like this picture. She is balancing on one leg. What is the pressure exerted by the heel on the horizontal floor? அந்த horizontal floor மேல அந்த single heel due to her weight எவ்வளவு pressure exert பண்ணும்? This picture is taken from bing.com. Answer: the load acts on the high heel area in contact with the floor. So single heel நிக்கிற போது இந்த ஹீலோட ஏரியால தான் full body weight act ஆகுது. Then area of the heel where the body weight is acting equal to pi d square by 4 or pi r square. ஏன்னா இது வந்து circular in cross section. Therefore area equal to pi into 1 cm square by 4. ஏன்னா diameter of the high heel is 1 centimeter equal to pi by 4 cm square. cm square க்கு பதிலா 10 power minus 4 meter square போட்டாச்சு. கால்குலேட் பண்ணா 7.85 into 10 power minus 4 meter square. Hence the pressure exerted equal to force by area equal to force is weight due to her body mass 50 kg into 9.8 divided by area 7.85 into 10 power minus 4 meter square. This becomes equal to 6.24 into 10 power 6 Pascal. This is the pressure acting on the floor and this is a vector quantity. If same weight 490 Newton acts on a fluid body on the same area, that is 7.85 into 10 power minus 4 meter square, then the hydrostatic pressure will be force by area equal to same force same area equal to 6.24 into 10 power 6 Pascal. But this is hydrostatic pressure and this is a scalar. Thanks for watching. Please subscribe and get more videos. Face the NEET physics exam confidently.